எனக்கும் தேவிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலைன்னு ஆதிக்கு தெரிஞ்சா பிரியா விட மாட்டானே. என்னால் பிரியாவுக்கு ஏதாவது ஆகிட்டா எப்படியாவது பிரியாவை ஆதிக்கிட்ட இருந்து காப்பாற்றி ஆகணும். ஒரு நிமிஷம். ராத்திரி பேசுனதுக்கும் இப்போ நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, உங்களுக்கும் எனக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவங்க மனசு சங்கடப்படும். என்ன பண்றது, எல்லாம் என் தலைவிதி. சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுதானே ஆகணும். தேவி, நீ போய் குளிச்சிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். வாசுகி, சாந்தி முகூர்த்தம் தான் நல்லபடியா முடிஞ்சு போச்சே. ஆதிக்கு ஃபோன் பண்ணுமா? இதோ பண்ற அத்தை. ஹலோ ஆதி, நான் வாசுகி பேசுறேன். சொல்லுங்க. சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என் பொண்ணை விட்டுட்டேன். விடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்குள்ள சின்ன டீல் இருக்குதே, அதை பேசி முடிச்சுட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா நான் பிரியா வீட்டுக்கு அனுப்பிடுறேன். என்ன ஆதி, வேற மாதிரி பேசுற? ஓ, பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. டீலுங்கிறது நீங்க சொன்னதுதான். பணம் பணம் மேட்டர். இதுதானா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன். முதல்ல பிரியாவை விடு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நெட்வொர்க் தற்போது பிஸியாக. சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். ஆதி, சீக்கிரம் பிரியாவை அனுப்பு. ஆதி, என்னால என் மகளை பார்க்காம இருக்க முடியல. மேடம், உங்க நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. என் கைக்கு 5 லட்ச ரூபா பணம் வந்த உடனே பிரியா உங்க வீட்டுக்கு தானா வந்துடுவா. 5 லட்சமா? எதுக்கு இவ்வளவு ஷாக்கு? என்ன வாசுகி, நான் கேட்டது வெறும் 5 லட்சம் தானே. ஆதி, பணத்தை டிமாண்ட் பண்ணி பிரியா மேட்டர் பேசுறது சரியில்லை ஆதி. சரியில்லை தான். என்ன பண்றது? கூலி இல்லாம காரியம் பண்ணி கொடுக்க முடியுமா? இப்படி திடீர்னு 5 லட்சம் கேட்டா நான் எங்க போவேன்? இதுக்காக ஒரு வாரத்துக்கு மேல சொல்ல முடியுமா? நான் என்னமோ 1000 கணக்குல தான் கேட்பேன் நினைச்சேன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நெட்வொர்க். நினைப்பீங்க. நான் பண்ணியிருக்கிற காரியம் என்ன சாதாரண விஷயமா? உங்களோட கௌரவ பிரச்சனைங்க. ஆதி, நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு உடனே நான் எங்க போவேன் ஆதி? உங்க மக பிரியா உயிரோட வேணும்னா நீங்க இந்த பணத்தை உடனே ரெடி பண்ணி தான் ஆகணும். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு கவலை இல்லை. என்ன ஆதி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. டைம் கூட ரேட் அதிகமாகும். பரவாயில்லையா? ஆதி, நீ இப்படிலாம் நடந்துக்குவேன்னு எனக்கு முதல்ல தெரியாம போச்சு. நான் எப்படி நடந்துக்குவேன்னு எனக்கே தெரியாது. சரி, பேசி என்னோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஆதி, பிரியா. என்னம்மா சொல்றான்?
ஆதி அவன் சுயரூபத்தை காட்டிட்டான் அத்தை. 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கணுமா? ஐயோ. அப்பதான் பிரியாவை விடுவானா? ஐயோ நான் எங்க போவேன்? நான் அப்பவே சொல்லல ஆதி ஒரு மாதிரியானவன் அப்படின்னு. நீ தான் அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடின. இப்ப பாரு உண்மையிலேயே கல்ல தூக்கி போட பாக்குறான். எனக்கு என் மகன் பிரியாதான் முக்கியம் அத்தை. அதே நான் தான் பேசுகிறேன். நீ சொன்னபடி நடந்துக்கிட்டேன். என் தங்கச்சி பிரியா விட்டுரு. இல்லை எங்கே இருக்கான்னு சொல்லி நானே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். டே உனக்கு எதுக்குடா வீண் சிரமம்? நானே கூட்டிகிட்டு வரேன். ஆனால் ஒன்று, உன் வீட்டுக்கு உன் தங்கச்சி பிரியா வரணுமா வேண்டாமான்னு முதல்ல உங்கள் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆமாம் அதே விளையாடாத. இப்போதைக்கு இந்த விஷயத்தில் அம்மாவும் இருக்கிற அவங்க பிரியா விட வேண்டாம்னு சொல்லுவாங்களா? டேய் அதிகம் பேசாத, போன வை. அதே என்னம்மா இது? பிரியா விடுன்னு சொன்னால் அது உங்கள் அம்மா கிட்ட கேளுன்னு சொல்கிறான். ஆ என்னம்மா நடக்குது? அம்மா உன்னதான் கேட்குறேன், என்ன நடக்குது? ஏம்மா உன் ஆசையை நிறைவேற்றிக்க மற்றவங்களே எப்படி சித்திரவதை பண்ணுற? நான் தப்பு பண்ணிட்டேன் வினோத். 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் பிரியாவை விட முடியும்னு ஆதி சொல்லிட்டான். 5 லட்சமா? ஏம்மா இது தேவையா? பாத்தியா ஆதி மோசமானவனு தெரிஞ்சு அவங்க கூட நட்பு வச்சிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா எங்கே வந்து நிற்குதுன்னு? 5 லட்சம் தானே? எனக்கு 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 என் தங்கச்சி பிரியாத முக்கியம். நான் பார்த்துக்கிறேன். சார் சார் ஓ மை காட், லேட் ஆயிடுச்சு. நான் நைட் வரேன். ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு. ஒரு நிமிஷம். என்ன லீலா, ஏதாவது வேணுமா? எதுவுமே உங்ககிட்ட கேட்குற நிலைமையில நான் இல்லை. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இனிமே நீங்க இங்க வர வேண்டாம். நைட்டு நடந்த பிரச்சனையை நினைச்சா எனக்கு சித்திரலாம் போல இருக்கு. வர்ஷாக்காகத்தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உயிரோட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க. என்ன லீலா பேசுற? அந்த ராஜேஷ் நினைச்சது நடக்கல, அதனால ஆத்திரப்பட்டு குடிச்சிட்டு வந்து கலாட்ட பண்ணான். இனிமே அவன் இங்க வராம நான் பாத்துக்கிறேன். இதுக்கு போய் என்ன வர வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நானே எங்க அக்கா கண்மணியும் அவமானப்பட வேண்டாம்னு அர்த்தம். லீலா, அவன் பேசினதுனால உங்களுக்கு மட்டும்தான் அவமானமா? எனக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து அவமானம். நீங்க இங்க வர்றதுனால எல்லாருக்குமே அவமானம். ச்சே, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினது இனிமே என்னால கேட்கவும் முடியாது, என்னால தாங்கிக்கவும் முடியாது. இத பாரு லீலா, மத்தவங்க பேசுறத நம்ம பெருசா எடுத்துக்கிட்டா யாருமே யாருக்கும் உதவ முடியாது, நல்ல உறவாவும் இருக்க முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, உங்களால எங்களுக்கு உதவியும் வேண்டாம், அதனால நாங்க அசிங்கப்படவும் வேண்டாம். உங்க உதவியே வேண்டாம் நாங்க மறுக்கும் போது நீங்க பேசாம போயிட வேண்டியதானே? நீங்க ஆம்பளை, யாரு தப்பா பேசினாலும் அது ஈஸியா எடுத்துக்குவீங்க. எங்களால அப்படி ஈஸியா எடுத்துக்க முடியாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் மானம் தாங்க எங்களுக்கு உயிர். நாங்க மானத்தோட வாழணும்னு ஆசைப்படுறோம். லீலா, என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வராது, ப்ராமிஸ். மனசு போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு. கூடிய சீக்கிரம் கண்மணிய ஜெயில இருந்து நான் பெயில கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நான் இங்க வரமாட்டேன். உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, அதுக்காக நான் இங்க அவசியம் வந்தாகணும். ஏங்க, ஒரு தடவை சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்க மறுபடியும் வந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுனது உண்மையாயிடும்.
சம்மந்தம் இல்லாம ஒரு பொண்ணு இன்னொருத்தர் கூட தப்பா அடிச்சு பேசினா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? என்ன உங்களோட அடிச்சு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இத நான் தினமும் கேட்டு அவமானப்படணுமா? சொல்லுங்க. நீங்க யாருங்க? எங்களுக்கு அண்ணனா தம்பியா இல்ல மாமனா மச்சானா? எங்களுக்கு நீங்க என்ன உறவு? எதுக்காக நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்? லீலா, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. உங்க அப்பா செத்தது, உன் கல்யாணம் நின்னது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் பண்ண தப்புக்கு உங்களுக்கு செய்யற உதவிதான் எனக்கு மன்னிப்பு. சொல்லுங்க, ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்க எதுக்காக எந்த காரணமே இல்லாம எங்களுக்கு உதவி பண்ணணும்? லீலா, உறவு முறை இருந்தாதான் உதவி பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்க அப்பா எனக்கு பண்ண உதவிக்கு நீங்க வேண்டான்னு மறுத்தாலும் நான் உதவி பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ என்ன இங்க வர வேண்டான்னு தடுத்தாலும் கண்மணி வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்க வந்துகிட்டு தான் இருப்பேன். என்ன அவமானமா பேசி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாலும் நான் போக மாட்டேன். நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். மைண்ட் இட். வரேன். அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா, வந்து குளிக்கவேம்மா. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போலனா ஒன்னும் குடி முழுகி போயிடாது. போ. அம்மா, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம்மா. பெரிய எக்ஸாம். இனிமே நான் உனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன். நீ ஸ்கூலுக்கு போனா எனக்கு என்ன, போகலனா எனக்கு என்ன? உங்க அப்பா மாதிரி எங்க வேணாலும் போ, வா. ஏம்மா அப்பா மேல இருக்க கோவத்தை ஏன் மேல காட்டுற? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமாமா, இந்த வீட்ல யாரும் எந்த தப்பும் பண்ணல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, அது முதல் தப்பு. உனக்கு அம்மா வானம் பாரு, அது ரெண்டாவது தப்பு. உங்க அப்பா பண்ற அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்ல மருமகளா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாரு, அதுதான் தப்புக்கெல்லாம் தப்பு. அம்மா, என்ன ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புன்னு சொன்னா தப்பு தப்புன்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. ஐஸ்வர்யா, என் கோவத்தை கிளறாத. இந்த வீட்ல நான் படுற வேதனைய விவரம் தெரிஞ்ச பெரியவங்களே புரிஞ்சுக்கல. நீ எங்க புரிஞ்சுக்க போற? என்கிட்ட அடி வாங்கறதுக்குள்ள போயிடு. என்ன மூட் அவுட் பண்ணாத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஏங்க, நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்கிட்ட பேசாத, என்கிட்ட எதுவும் கேட்காதன்னு. ஏண்டி மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போயிட்டு வருவீங்களா? ஒரு குடும்பம் நடத்துற ஆம்பளை மாதிரியே பேசுறீங்க. நீ ஒரு குடும்ப பொண்ணா இருந்தா நானும் உன்கிட்ட குடும்பம் நடத்துற ஆம்பளை மாதிரி பேசுவேன். கட்டின புருஷனை விட்டுட்டு கண்டவனோட ஊர் சுத்துற உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இது பாருங்க, குடும்ப வாழ்க்கையில சந்தேகம் வரலாம். ஆனா சந்தேகமே குடும்ப வாழ்க்கை ஆயிட்டா நிச்சயமா நிம்மதியா வாழவே முடியாது. கரெக்ட். உன் கேரக்டர் நான் சந்தேகப்படல, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். பத்தினி உத்தமின்னு சொன்ன பொய்யவே திரும்ப திரும்ப சொல்லி என்ன கோவப்படுத்தாத. ஐயோ, நம்ம ஐஸ்வர்யா மேல சத்தியமா சொல்றேங்க, நான் தப்பு பண்ணல, என்ன நம்புங்க. நிறுத்துறி. இன்னொரு தடவை குழந்தை மேல சத்தியம் பண்ண நான் கொலைகாரனா மாறிடுவேன். ஓ, கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? கொலை பண்றதுதான் உங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. நீங்க பண்ற தப்ப யாரு தட்டி கேட்டாலும் உங்களாலதான் பொறுத்துக்க முடியாதே. உடனே அவங்கள கொலை பண்ணிட்டு தான் மறுவேளை பாப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். என்ன ஷாக் ஆயிட்டீங்க? நீங்க வீராவை கொலை பண்ணது, ஜெயிலுக்கு போனது, உங்களுக்காக கொலை பழிய தான் ஏத்துக்கிட்டு இப்போ கண்மணி ஜெயில்ல இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சும் இதனால் வரைக்கும் நான் ஏன் உங்களை கேட்கல தெரியுமா? நடந்ததெல்லாம் கெட்ட கனவாவே இருக்கட்டும், இனிமேலாவது நீங்க திருந்தி நல்லவரா வாழ்வீங்கன்னு நினைச்சேன். ஆஹா, நீங்க திருந்தவே இல்ல. நந்தினி, நீ நினைக்கிற மாதிரி நானோ கண்மணியோ வீராவை கொலை பண்ணல. யாரோ பண்ண கொலைப்பழி என் மேல விழுந்துருச்சு. தனக்கு உதவி பண்ண வந்தவரு எதுக்காக பண்ணாத கொலைக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு
கண்மணி அந்த கொலைப்படியை ஏத்துக்கிட்டு ஜெயில இருக்கா. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கண்மணியை நிரபராதி நிரூபிக்க போறேன். அப்ப தெரியும் உனக்கு நானும் கண்மணியும் கொலை பண்ணலன்னு. இந்த பொய்ய நான் நம்பணும், அப்படிதானே? நீ நம்பினா என்ன, நம்பலைனா எனக்கு என்ன? ஆமா, நான் நம்பலன்னா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு வேண்டிய கண்மணி தான் நம்பிட்டால, அவ நம்பினா போதும். கண்மணியை பத்தி எதுவும் பேசாத. நான் பேசுவேன். என் குடும்பத்தை கெடுத்தவளை பத்தி நான் ஏன் பேசக்கூடாது? அவளால பாதிக்கப்பட்டவனா? ஏய், நம்ம குடும்ப உறவை கண்மணி கெடுக்கல, நீயா தான் கெடுத்துக்கிட்ட. உண்மைதான். புருஷனை எப்பவுமே பொண்டாட்டி முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது எனக்கு தெரியல. ஆனா கண்மணிக்கு அந்த ரகசியம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதான் அடுத்தவ புருஷனை மயக்கிட்டா. ஏய் நந்தினி, கண்மணி பத்தி தப்பா பேசாதேன்னு சொன்னா கேளு. பாவண்டி கண்மணி தான் அப்பாவை இழந்துட்டு கல்யாண வயசுல இருக்க தன் தங்கச்சியோடையும் தன் குழந்தையோடையும் வருமானமே இல்லாம வறுமையோடு வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை போய் போதும் போதும், அந்த கண்மணி குடும்பத்தை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணுது. அதான் டெய்லி நைட் நீங்க அவ வீட்ல தங்கிட்டு காலையில வர்றத நான் பாத்துட்டு இருக்கனே, இத வேற நீங்க உங்க வாயால சொல்லணுமா? ஏய், ஏண்டி நான் எதை சொன்னாலும் தப்பாவே நினைக்கிறேன். ஆம்பளை துணை இல்லாத கண்மணியோட தங்கச்சிக்கும் அவ குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கணும்னு தாண்டி நாங்க போறேன். என்ன புரிச்சுக்கோடி. இதுக்கு மேல புரியறதுக்கு வேற என்ன இருக்கு? தன்னை நம்பி குடும்பம் நடத்த வந்தவ நாசமா போனாலும் பரவாயில்ல, ஆனா தான் ஆசைப்பட்டவ குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. உங்ககிட்ட பேசினா எனக்கு பிரஷர் ஏறி ஹார்ட் அட்டாக் தான் வரும். சே, பொம்பளையா நீ? என்ன மாலா, வெளியில எங்கேயாவது கிளம்புறியா? ஏமா? இல்ல, ரெடியாகி ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருக்கே, அதுக்காக கேட்டேன். இல்லம்மா, கேஸ் விஷயமா ஒரு சின்ன என்கொயரிக்கு போகணும். ஒரு ஃபோன் கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் ரஞ்சினியை பார்த்து பேசிட்டு வரலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னமோ தெரியலம்மா, அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்கு. ஏமா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பாவண்டி ரஞ்சினி, நம்மளை விட்டு அவளுக்கு வேற யார் இருக்கா? அதான் நான் போய் அவளை பார்த்து பேசிட்டு வந்தா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கும் இல்ல, அதான் போயிட்டு வரலான்னு கிளம்புனேன். சரிம்மா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. மாலா, நீ ஃப்ரீயா இருந்தா என் கூட வாயேன். உன்னை பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல, நீயும் அவளை பார்த்த மாதிரி இருக்கும்ல. நீங்கெல்லாம் அந்த ரஞ்சனியை பத்தி பேச பேச எனக்கும் அவங்கள பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னடி ஆனா அவன்னா? உனக்கும் அவளை பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, அப்புறம் என்ன, கிளம்பு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா, இல்லம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. ஏய், கெஸ்ட் ஹவுஸ் போய் பார்த்துட்டு அப்படியே வேலைக்கு போயேன். ரொம்ப யோசிக்காதம்மா, வா போய் பார்த்துட்டு வரலாம். சரிம்மா, வரேன். மாலா, நீ மட்டும் ரஞ்சினியை பார்த்து பேசி பழகிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் தினமும் அவளை பார்க்காம உன்னால இருக்கவே முடியாது. கெஸ்ட் ஹவுஸுக்கு நீ ஓடியே வந்துடுவ. என்னம்மா சிரிக்கிற? அது ஒண்ணு இல்லம்மா, அந்த பொண்ணு மேல உனக்கு எப்படி இவ்ளோ பாசம் வந்ததுன்னு யோசிக்கிறேன். எல்லாம் அந்த பொண்ணோட வசீகரண்டி. அவளோட சிரிச்ச முகம், வெகுளித்தனமான பேச்சு, இதெல்லாம் தான் அந்த பொண்ணு மேல நான் பாசம் வச்சிருக்கிறதுக்கு காரணம். போதும்பா, போதும். நேர்ல பார்க்க தானே போறேன், நான் பார்த்துட்டு சொல்றேன். சரியா? சரி, கிளம்பலாம் வாங்க. அம்மா, வாங்கம்மா, வந்து சாப்பிடுங்க. விஜயா, பசிக்கல, வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டியா? அம்மா, ஐயா சொன்னதை மறந்துட்டீங்களா? என்ன சொன்னாரு? என்னம்மா ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறீங்க? வேலைக்கு நீங்க மருந்து சாப்பிடணும், மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னாரு. என்ன மறந்துட்டீங்களா? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருந்தா மட்டும் போதுமா? ஐயா சொன்ன மாதிரி நடந்துக்க வேண்டாமா? அவர் மட்டும் சொன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரா? ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ற மாதிரி தான் நடந்துப்பாரு. ஆமா ஆமா, நீ எப்பவுமே அவருக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணி பேசுவ. இப்ப மட்டும் என்ன மாத்தியா பேச போற? போலாமா? ஆ